Hello everyone, welcome to Techor Academy. 2026ல டெக்லாம் கத்துக்கலாமா? இந்த ஃபீல்ட்ல நான் ஜாப் போனா என்னோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்கும்? ஜாப் செக்யூரிட்டி எப்படி இருக்கும்? லாங் டர்மா இந்த ஃபீல்ட்ல சர்வே ஆக முடியுமா? சேலரி ரேஞ்ச் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு வியூவர்ஸ்க்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் டெக்லார்லண்டா போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸை பத்தி பேசுவோம். ஜென்ரலா 3 செட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கும். ஒன்னு ஸ்மால் ஸ்கேல் கம்பெனி, இன்னொன்னு மிட் ஸ்கேல் கம்பெனி, இன்னொன்னு லார்ஜ் ஸ்கேல் கம்பெனி. இதை தாண்டி மைக்ரோ ஸ்மால்னு ஒன்று இருக்கு. அதை பத்தி நான் பேசல. இந்த மாதிரி 3 செட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. இதுல லார்ஜ் ஸ்கேல் கம்பெனி அப்படின்னா என்னன்னா ரொம்ப பெரிய கம்பெனியா இருக்கும். அவங்களுக்கு மல்டிநேஷனல்ல வந்து அவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிலாம் உங்களுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லா இருக்க கம்பெனி அப்படின்னா என்னன்னா, நீங்க காலையில உங்களுக்கு ஷிஃப்ட் 9:00 அப்படின்னா 9:00 போயிட்டு ஈவினிங் 5:00 முடியுதுன்னா 5:00 ரிட்டர்ன் ஆயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக வீட்டுக்கு போகிறதுக்கும் ஆஃபீஸ் போகிறதுக்கும் ஆஃபீஸ் ஒர்க் டைமிங் மட்டும் தான் பண்ணுவீங்க. அதை தாண்டி நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டீங்க. ஸோ இதுதான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் லார்ஜ் ஸ்கேல் கம்பெனியில் நல்லாயிருக்கும். அது ஸ்மால் ஸ்கேல் கம்பெனி கம்பேர் பண்ணும்போது லார்ஜ் ஸ்கேல் நல்லாயிருக்கும். பட் எல்லா கம்பெனியும் அப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா 90 to 95% கம்பெனி வந்து லார்ஜ் ஸ்கேல் கம்பெனியில் உங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லாவே இருக்கும். அதுக்கு அடுத்து தாண்டி மிட் ஸ்கேல் வந்தீங்க அப்படின்னா மிட் ஸ்கேல் கம்பெனியில் வந்து லார்ஜ் ஸ்கேல் அளவுக்கு 95%லாம் உங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்காது. அது அப்படியே டிராஸ்டிக்காக குறைஞ்சி ஒரு 50%க்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் 10 கம்பெனியில் 5 கம்பெனியில் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லாயிருக்கும். பேலன்ஸ் இருக்க 5 கம்பெனியில் நீங்கள் இப்போ 9 to 5 உங்கள் ஆஃபீஸ் டைம் அப்படின்னா நீங்கள் 5:00 7:00 வரைக்கும் 2 ஹவர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். மேபி அந்த 2 ஹவர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஓட்டியும் தரலாம். இல்லை உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்டிங் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்கள் ஜாப் முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 9:00 ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா 5:00 7:00 இருக்கலாம் 8:00 இருக்கலாம். பட் நீங்கள் மிட் ஸ்கேல் கம்பெனியில் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டீங்க. பட் ஓரளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. ஒரு மேனேஜபிளாக எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டெய்லி ஒர்க்லேயே. ஸோ நீங்கள் 5 நாள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி 3 நாள் டைமுக்கு போயிடுவீங்க. ஸ்மால் ஸ்கேல் கம்பெனின்றது என்னன்னா அதோட அடுத்த கிரேட். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 கம்பெனியில் 8 கம்பெனியில் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏதாவது 1 2 கம்பெனியில் டைமுக்கு போவீங்க. ஸோ நீங்கள் 9:00 ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் கம்பெனியில் 9:00 ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா 9:00 போயிட்டு 5:00 ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்காது. அது 10ல் 2 கம்பெனி தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு 7 8 கம்பெனியில் வந்து உங்களுக்கு ஒர்க்கை முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ 9:00 ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 8:00 9:00 9 to 9 கூட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபீல்டில் வந்து ஸ்மால் ஸ்கேல் கம்பெனி போனீங்கன்னா அவங்க இப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மேன் பவர் கம்மி தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களால சேலரி கொடுக்க முடியாது. ஸோ நிறைய பேர் வச்சுட்டா நிறைய பேர் அக்காமடேட் பண்ணால் அவங்களோட டார்கெட் அச்சீவ் ஆகாது. ஸோ அதனால் மேன் பவர் ரொம்ப கம்மியாக வச்சிருப்பாங்க. பட் ஒர்க் லோட் அந்த மேன் பவரோட அதிகமாக வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு டவுட்டாக இருக்கும் அடுத்த ப்ராஜெக்ட் வருமானு சொல்லிட்டு. ஏன்னா ஒர்க் லோட் கொஞ்சம் அதிகமாக வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து உங்களுக்கு வந்து 9 to 5 ஜாப் கரெக்டாக பிளான் பண்ண முடியாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணிட்டுருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு க்ரோத் வந்து ஸ்மால் ஸ்கேல் கம்பெனியில் நிறைய இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் மிட் ஸ்கேல் கம்பெனியில் ஸ்மால் ஸ்கேலோட க்ரோத் கம்மியாக இருக்கும். லார்ஜ் ஸ்கேல் கம்பெனி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ க்ரோத்ன்றது என்னன்னா ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவல் போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டீச்சராக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மாடுலராக போகிறது வந்து ஸ்மால் ஸ்கேல் ஈஸியாக போயிடுவீங்க. ஏன்னா அங்கே ஆளுங்க இருக்கவே மாட்டாங்க. போட்டு அடி அடி அடிக்கிறதுல வேலையை விட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனி வந்து க்ரோத் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் டீட்டெயிலாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 இயர்லேயே நீங்கள் மாடலர் ஆகிடுவீங்க. வேறஸ் நீங்கள் மிட் ஸ்கேல் கம்பெனி போனீங்க அப்படின்னா நீங்கள் மாடலர் ஆகிறதுக்கு 2 to 3 இயர்ஸ் ஆகிடும். லாஸ்ட் இயர் பண்ணால் 4 இயர்ஸ் கூட ஆகிடும். ஸோ அது அந்த கிரேட் மாற்றுறது உங்களுக்கு டைம் எடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ரோத் க்ரோத் வந்து உங்களுக்கு ஸ்மால் ஸ்கேலில் நல்லாயிருக்கும். மிட் ஸ்கேலையும் லாஸ்ட் ஸ்கேலும் அதை விட கம்மியாக இருக்கும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து லார்ஜ் ஸ்கேலில் நல்லாயிருக்கும். மிட் ஸ்கேலில் அதை விட கம்மியாக இருக்கும். ஸ்மால் ஸ்கேல் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் எல்லா கம்பெனியும் நான் சொல்ல வரல. மெஜாரிட்டி ஆஃப் கம்பெனி வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் இல்லை ஜாப் செக்யூரிட்டி அப்படி சொல்லலாம். ஜாப் செக்யூரிட்டினா இந்த ஃபீல்டில் நீங்கள் வந்துட்டீங்க. ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணுறீங்க. உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் ஜாப் செக்யூரிட்டி பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. நீங்கள் அடுத்தடுத்து இந்த கம்பெனியில் அந்த அடுத்த கம்பெனிக்கு மூவ் ஆகிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்கலாம். ஸோ 10 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆவரேஜ் லேர்னராக இருந்தால் கூட 10 இயர்ஸ் வரைக்கும் இந்த ஃபீல்டு ஈஸியாக சர்வே ஆகிட முடியும். 10 இயர்ஸ்க்கு மேலே போகும்போது தான் உங்களுக்கு உங்ககிட்ட டிமாண்ட் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க.
அப்போதான் நீங்க நிறைய கத்துருந்துருக்க வேண்டியிருக்கும். ஸோ நீங்க டெய்லி டெய்லி பேஸில் நான் ஏதாவது லேர்ன் பண்ணிட்டே இருப்பேன், நான் என்ன அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னா நீங்க ஜாப் செக்யூரிட்டி பத்தி யோசிக்க வேண்டியதில்லை. உங்க ஸ்கில் மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்கனாலே போதும். ஓகேவா? அடுத்தது சேலரி ரேஞ்ச். சேலரி ரேஞ்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டில் நீங்க காலேஜ் முடிக்கும் போது காலேஜ்லேருந்து கேம்பஸில் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது 5 lakhs தராங்க பெர் ஆனமுக்கு. 5 to 6 lakh கூட தராங்க. இது வந்து ஃப்ரெஷராக நீங்கள் கேம்பஸ் மூலமாக போறீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் கம்பெனியில் 5 to 6 lakh பெர் ஆனமுக்கு தராங்க. இல்லை நீங்கள் கேம்பஸில் போகல, ஆஃப் கேம்பஸில் போகிறீங்க, அதே லார்ஜ் ஸ்கேல் கம்பெனிக்கு போறீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த சேலரி அந்த 5 lakhs தர மாட்டாங்க. கம்மி பண்ணி உங்களுக்கு 3 lakhs, 3.5 lakhs, 4 lakhs கொடுப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு பெர் மந்த் சேலரியில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் லார்ஜ் ஸ்கேல் கம்பெனியில் வேலைக்கு போறீங்க அப்படின்னா உங்கள் சேலரி ரேஞ்ச் வந்து ஒரு 25லேருந்து 35க்குள்ளே இருக்கும் ப்ரெஷருக்கு. சில கம்பெனி ஆமாம் 25லேருந்து 35 வரைக்கும் ப்ரெஷருக்கு. நான் இதில் சொல்கிறது எல்லாமே சென்னையில் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இதை இதை இப்போ நான் சொல்கிற சேலரிலாம் சென்னை பேஸ்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பெங்களூரை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா பெங்களூர் வந்து சென்னையை விட 20 to 30% சேலரி அதிகம். மற்ற டெல்லி, மும்பை எங்கே செக் பண்ணாலும் சென்னையை விட 30% சேலரி அதிகமாக தான் இருக்கும். அது மாதிரி கோயம்புத்தூர் செக் பண்ணால் சென்னை கோயம்புத்தூர் சேலரி ஒரே மாதிரி தான் இருக்கும். திருச்சி அந்த சைடில் ஏதாவது செக் பண்ணிங்கன்னா சென்னை விட ஒரு 2 to 3% சேலரி கம்மியாக இருக்கும், இல்லைனா இதே சேலரி இருக்கும். நாகர்கோவில் அங்கெல்லாம் சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்கும், அங்கெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா சென்னை விட சேலரி ஒரு 5% கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்கிறதெல்லாம் சென்னை சேலரி சொல்கிறேன். நீங்கள் இந்த 5%, 30% இதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மந்த்லி பேஸில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் நான் வந்து கேம்பஸில் போகிற நான் ஆஃப் கேம்பஸில் போகிறேன் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணி சொல்லணும்னா நீங்கள் லார்ஜ் ஸ்கேல் கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் சேலரி வந்து 25லேருந்து 35,000 வரையும் இருக்கும் ஃப்ரெஷருக்கு. மிட் ஸ்கேல் கம்பெனியில் வந்து மேபி 20லேருந்து 25 வரைக்கும் இருக்கும். ஸ்மால் ஸ்கேல் கம்பெனியில் 15,000 கம்மியாக ஸ்மால் ஸ்கேல் கம்பெனி நிறைய இருக்குது. 8,000 கொடுப்பீங்க. பட் 8,000 கொடுக்குற கம்பெனியில் நீங்கள் போயிடாதீங்க. ஏன்னா ஒரு இப்போ இருக்க 2026 ஆயிடுச்சு. இப்போ வந்து எவ்வளோ விலைவாசி ஏறிடுச்சு. ஒருத்தருக்கு ஒரு ஃப்ரெஷருக்கு 15,000 கூட சேலரி கொடுக்க முடியாத கம்பெனினா அந்த கம்பெனிக்கு போகாதீங்க. ஓகேவா? 8,000 கொடுத்தாங்கன்னா இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு துணி கடையில் இருந்தாலே அங்கே 18-20,000 தராங்க. ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் இங்கே ஏன் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துடும்ல. ஸோ 8,000 கொடுக்குறாங்கன்னா அந்த கம்பெனிக்கு போகாதீங்க. மினிமம் சேலரி 15,000 கொடுக்குறீங்க, 15,000 கம்மியாக சேலரி கொடுக்குறாங்கன்னா அந்த கம்பெனிக்கு போகாதீங்க. ஸ்மால் ஸ்கேல் கம்பெனியில் 15,000 தான் கொடுப்பாங்க. அது கம்மியாக கொடுக்குறோன்னா அந்த மாதிரி கம்பெனி கம்மியாக கொடுக்குறோம்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கே நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவ்வளோ கம்மியாக சேலரி கொடுத்து நீங்கள் அப்புறம் உங்களோட ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அவங்க அவங்க ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 15,000 ஓகே, ஃப்ரெஷருக்கு கம்மியாக கொடுக்குறாங்க, ஓகே 15,000. ஸோ இயர்லி அப்ரைசல் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெர் இயருக்கு ரொம்ப சின்ன கம்பெனியாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து 4,000 8,000 வரையும் இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஸோ ரொம்ப சின்ன கம்பெனியாக இருக்குது, அவங்க ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு பெர் இயருக்கு 4,000 அப்ரைசல் பண்ணுவாங்க. மினிமமாக சொல்கிறேன். கம்பெனியோட ப்ராஃபிட்டை பொறுத்து அப்ரைசல் மாறிட்டே இருக்கும். லார்ஜ் ஸ்கேல் கம்பெனி போனீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் கம்பெனியும் ஸ்மால் ஸ்கேல் அளவுக்கு அப்ரைசல் கொடுக்க மாட்டாங்க. லார்ஜ் ஸ்கேலில் ஸ்டாண்டர்டான அப்ரைசல் இருக்கும். இயர் ஆன் இயர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இயரில் 20,000 வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த இயரில் 25,000, ஒரு ஆவரேஜாக சொல்லலாம் ஒரு 5,000 பெர் இயருக்கு அப்ரைசல் இருக்கும். இல்லைனா உங்களுக்கு டேர்ம்ஸில் சொன்னோன்னா பெர் இயருக்கு 7%லேருந்து 10% வரைக்கும் உங்களுக்கு அப்ரைசல் இருக்கும். ஸோ லார்ஜ் ஸ்கேல் கம்பெனியில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா 7லேருந்து 15% வரைக்கும் அப்ரைசல் இருக்கும். மிட் ஸ்கேல் கம்பெனியில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் 4,000 வந்து 8,000 வரைக்கும் அப்ரைசல் இருக்கும். நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா 10,000 கூட போடுவாங்க. ஸ்மார்ட் ஸ்கேல் கம்பெனி அப்படி தான், 4லேருந்து 10,000 வரைக்கும் போடுவாங்க. நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஸ்மார்ட் ஸ்கேல் கம்பெனியில் உங்களுக்கு 15,000 கூட அப்ரைசல் போடுவாங்க. கம்பெனி நல்லா ப்ராஃபிட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் வந்து இங்கே சேலரி ஜாயின் பண்ணுறீங்க, அவங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா 15,000 அடுத்த வருஷமும் 30,000 மாற்ற கூட சான்ஸ் இருக்குது. பட் அந்த கம்பெனியோட ஹெட்டை பொறுத்து. ஸோ ஆனால் ஸ்மால் ஸ்கேலுக்கு தான் அந்த பொட்டன்ஷியல் நிறைய இருக்குது. மிட் ஸ்கேல் கம்பெனியும் லார்ஜ் ஸ்கேல் கம்பெனியும் ஹைக்கோட பொட்டன்ஷியல் கம்மி தான். ஸோ எனக்கு சேலரி ரேஞ்சை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டெக்லா இன்னும் இன்டெப்த்தாக கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, டெக்லாலேயே கரியர் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வீடியோ பிங்கில் கொடுத்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். கோர்ஸ்னால் உங்களுக்கு ஜஸ்ட் டெக்லா மட்டும் சொல்லி தர மாட்டோம், உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் நாலேஜும் இருக்கும், எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறதுன்றதையும் சொல்லித்தரோம். ஸோ எல்லாத்தையும் கம்பைண்டாக சொல்லித்தரோம். உங்களால் கம்பெனியில் போய் ஈஸியாக சர்வே ஆகிட முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.